குட் மார்னிங் டு ஆல். இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விடுபட்ட எண்கள், அதாவது மிஸ்ஸிங் நம்பர்ஸ். ஃபஸ்ட்டு ஒன், அதாவது எக்ஸாமில் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு 2 இதில் 3 நம்பரு எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. லாஸ்ட் ஒன்னில் மட்டும் கொஸ்டின் மார்க்கோடு விட்டுருப்பாங்க, ஏதாவது ஒரு இதில் மட்டும். அப்படி இருக்கிறத நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னா, இந்த கொஸ்டினில் வந்து 9², அதாவது 9 × 9 என்னன்னா 81. அதே மாதிரி 3² வந்து 3 × 3 வந்து 9. இப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா, அதாவது 81 - 9 என்னன்னா 72. அதை தான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 14² வந்து 196. 8² 64. இப்போ 196, அதாவது 14²யும் 8²யும் மைனஸ் பண்ணணும், அதாவது 64. 196 - 64 இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னா 132 வரும். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இப்போ லாஸ்ட் இதுக்கு பண்ணணும்னா 15² வந்து 225. அதே மாதிரி 11² வந்து 121. இப்போ 225வும் -121 பண்ணோம் அப்படின்னா 104 கிடைக்குது. அப்போ இதுக்குண்டான ஆன்சர் ஏ. ஆன்சர் வந்து ஏ 104. இப்போ செகண்ட் சம். இதுவும் ஃபஸ்ட்டு சம் மாதிரியே கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். இப்போ இதில் இந்த சம்மில் வந்து முதல் இருக்கிற நம்பரையும் இந்த பாக்ஸில் லாஸ்ட் இருக்கிற நம்பரையும் மல்டிப்ளை பண்ணிக்கிறாங்க, அதாவது 6 × 5. இதை 2² ஆட் பண்ணியிருக்காங்க, அதாவது 6 5s are 30 + 2² வந்து 4, அதாவது அதுக்கப்புறம் 34. அதை தான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 8 × 9 + 2². 8 9s are 72 + 2² வந்து 4. இப்போ இங்கே வந்து 76 வரும். அதை தான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 5 × 7 + 2². 5 × 7 வந்து 35 + 2² வந்து 4. இப்போ இதுக்கான ஆன்சர் 39. இதுக்கு ஆன்சர் வந்து ஏ 39. ஓகே, இப்போ அடுத்த சம் பார்ப்போம். இதுவும் கிட்டத்தட்ட செகண்ட் சம் மாதிரி தான். 52 72 46 22 48 18 74. இது இங்கே என்னன்னு தெரில. 67. இந்த சம்மில் 52வையும் 46ஐயும் மைனஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் 6 வரும். இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் 6 வரும். இப்போ இந்த 6ஓட 12 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 72 வரும். அதுதான் இங்கே நடுவில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதையும் பண்ணி பார்க்கலாம். இப்போ 22 - 18. இங்கே 4 வருது. 4 12 8 4 1s are 4 48. இதுவும் கரெக்டாக வருது. அப்போ இது ரெண்டு மாதிரி தான் இதுவும் இருக்கும். இப்போ 74 - 67 7 வருது. 7 × 12 வந்து 4 8 84. இப்போ இதுக்குண்டான ஆன்சர் வந்து டி தான். ஆன்சர் வந்து டி 84. ஓகே, இப்போ ஃபோர்த்து சம் பார்க்க போகிறோம். 225 8 7 49 3 4 121 6. நீங்கள் வந்து நமக்கு என்னன்னு தெரியல, இது தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இந்த சம் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட் தான். ஏன்னா இவங்க இது ரெண்டையும் கொடுத்து இதை கேட்டிருந்தாங்கன்னா ஈஸியாக இருந்திருக்கும். அதாவது இங்கே இந்த இடத்துல இது ரெண்டையும் கொடுத்து இதை கேட்டிருந்தாங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஆனால் இவங்க இது ரெண்டையும் கொடுத்து இதை கேட்டிருக்காங்க. அப்படின்றப்ப கொஞ்சம் நமக்கு டைம் கன்சியூமிங்காக தான் இருக்கும்.
இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். இப்போ இதை நம்ம எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். அதாவது இந்த 2 நம்பரையும் கூட்டணும். கூட்டிட்டு இதை ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா இந்த நம்பர் கிடைக்கிது. அதாவது 8 + 7 15. 15 ஸ்கொயர் தான் உங்களுக்கு 225. அதுதான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கேயும் 3 + 4 த ஹோல் ஸ்கொயர். 3 + 4 வந்து 7. இது 7 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 49 கிடைக்கும். அதுதான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த இடத்துல என்ன போட்டு ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா இந்த நம்பர் கிடைக்குதுன்னு பார்க்கணும். இப்போ இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இந்த 2 இதுலேயும் பார்த்தீங்கன்னா இது 2ஐயும் கூட்டி ஸ்கொயர் பண்ணது தான் இந்த வேல்யூ. அப்போ இது 2ஐயும் கூட்டி ஸ்கொயர் பண்ணுறது தான் இங்கே வர வேல்யூ. அப்போ இந்த வேல்யூவை நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா இந்த நம்பர் கிடைக்கும். அதாவது செய்கிறேன் பாருங்கள். √121 வந்து 11 11s are 121. இப்போ நமக்கு 11 கிடைக்கணும். இங்கே ஆல்ரெடி 6 கொடுத்துருக்காங்க. அப்போ அதாவது 6 + x = தான் 11. இப்போ இந்த எக்ஸுன்ற இருக்கிற இடத்துல என்ன போட்டால் இங்கே 11 கிடைக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். இதை நீங்களாகவே செஞ்சு பார்க்கலாம். அதாவது இங்கே 5 போட்டால் இங்கே 11 கிடைக்கும். 6 + 5 = 11. அப்போ இந்த இடத்துல 5 வரும். இதை இன்னொரு மெத்தட்லேயும் பண்ணலாம். அதாவது 6 + x = 11 அப்படின்ட்டு இருக்கிறத எக்ஸை மட்டும் இங்கே வச்சு 6 கொண்டு போயிட்டிங்கன்னா -6 ஆகும். அப்போ x = 5ன்னு கிடைக்கும். இந்த 5ஐ தான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா இங்கே 11 கிடைக்கும். அப்போ இதுக்குண்டான ஆன்சர் வந்து C 5. இப்போ 5th சம் 7 13 23. இங்கே நமக்கு என்னன்னு தெரில 15. இப்போது இந்த சம்மை நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா 7 × 2 14. இந்த 14ஓட 1 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 13 கிடைக்கிது. அதுதான் இதுக்கு அடுத்த காலமில் போட்டிருக்காங்க. இப்போ 13 × 2 13 × 2 என்னதுன்னா 26. இப்போ இந்த 26ஐ -1 போட்டு பார்த்தீங்க அப்படின்னா 25 வரும். ஆனால் இங்கே இவங்க 23 கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே நம்ம என்ன போட்டால் இங்கே 23 வரும் பார்த்தீங்கன்னா 3 வரும். இங்கே 3 போட்டால் அப்படின்னா 26 - 3 23 வரும். அதுதான் இந்த காலமில் போட்டிருக்காங்க. இப்போ அதே மாதிரி 23 × 2 46. இப்போ இந்த 46ஐ 3 போட்டோம் அப்படின்னா இங்கே என்ன நம்பர் வருதுன்னு பார்க்கலாம். -3 போட்டோம் அப்படின்னா 46 - 3 43 வரும். இப்போ இந்த 43 அப்படியே வச்சுருப்போம். 43 × 2. இப்போ இங்கே 86 வரும். 86ஐ -3 சாரி இங்கே 5 வரும். இங்கே 5 போட்டோம் அப்படின்னா -5 போட்டோம் அப்படின்னா 46 - 5 41 வரும். இப்போ இங்கே 41 × 2 போட்டோம் அப்படின்னா 82 வரும். 82ஓட -7 போட்டோம் அப்படின்னா 82 - 7 75 வரும். ஓகேவா? இப்போ இது எல்லாமே கரெக்டாக வந்துருச்சு. அப்போ இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னா 41. அதாவது பி தான் ஆன்சர். இது ஈஸி தான். நீங்கள் இந்த மெத்தடில் தான் வரும் அப்படின்னு இதை பற்றி புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் ரொம்ப சேவ் ஆகும். எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே வரும். ஓகே, இந்த சம்மோட நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எந்த டவுட்டாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நான் ஏதாவது மிஸ்டேக் விட்டுருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அதோடு அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ.